Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு வந்து chia seedum carrot juiceum வச்சு ஒரு pudding எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Chia seed வந்து நம்ம உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது. Rich protein, அப்புறம் omega 3 fatty acid இதிலே கொடுத்துருக்க பாருங்க. இது வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் இது. Chia seed எப்படி இருக்குன்னு சொல்றேன் நான். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் இதில். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஜூஸ் இதுல எல்லாம் போட்டு குடிக்கலாம். நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வச்சு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துடலாம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வந்து கேரட் புட்டிங் பண்றதுக்காக கேரட் ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன கேரட் தான் என்கிட்ட இருந்தது. அது 3 எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஜெலட்டின் போட்டு தனியாக பண்ணிடலாம். அப்புறம் சியா சீடும் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக புட்டிங் பண்ணலாம். இது ரெண்டும் அதாவது தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். இது பண்ணும்போது ஒரு 2 ட்ராப்ஸு ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேங்க. கலருக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சியா சீட் ஆட் பண்ணும்போது பாலில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 4 டீஸ்பூன் இந்த ஒரு கப்பு பாலுக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சியா சீட் ஒரு இதில் ஆட் பண்ணுறேங்க. இது 2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் கெட்டியாகும். நடுவில் கிளறி விட்டுறணுங்க. ஏன்னா சியா சீடு வந்து பாலில் அடியில் போய் நிற்கும். அதனால் நடுவில் கொஞ்சம் கிளறி ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஃபுல்லாக எடுத்துடுறேங்க. ஒரு கப்புக்கு இதில் நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் இப்போ 4 ஸ்பூன் போடுறேங்க. அவ்வளோதான். இதில் இந்த பால் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாலில் அந்த க்ரீமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் இதை செட் பண்ண வச்சிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இந்த காய்ச்சின பால் தான். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. நான் சியா சீட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். அட்டார் ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட இது வாங்கியிருக்குறேங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து இந்த கேரட் ஜூஸ் ஊற்றிடலாம். இதில் இப்போ ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூனு. நல்ல ஜெலட்டின் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சா போதுங்க. இதில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜூஸில் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுவும் வந்து 2 hours வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு 2 hours ஃப்ரீசரில் வச்சிடலாம். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ இதில் இந்த ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 drops விட்டுடலாம். நல்ல கலரும் நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். போதும் நம்மளுக்கு. பாருங்க, கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இங்கே செட் ஆகிடுச்சு. கேரட்டு புட்டிங்கும் சியா சீடு புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இதுவும் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். அது நல்லது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு.
பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. இதுவும் டிமோல்ட் பண்ணால் அப்படியே வந்துடும். நான் இப்போ இது செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஸ்கட் கட்டரை வச்சு ஹார்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுட்டேங்க. சும்மா லைட்டாக கட் பண்ணது மேலே இருந்து இதை வந்து மேலால் வைக்கிறதுக்கு டெக்கரேஷனுக்காக இதை இப்படி பண்ணேன். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சொல்கிறேன் நான். இப்போ இதில் வந்து செட் பண்ணிடலாம். புட்டிங் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சியா புட்டிங்கும் கேரட் புட்டிங்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கேரட் புட்டிங் வச்சு இது டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன், செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். நல்லா வந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க, ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.